ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக பார்த்துடலாமா? நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா, கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 ஆனியன், இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாமே நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை கடாயில் ஊற்றி ஆஃப் பாயிலாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம் முட்டை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதத்தில் சேர்க்க போகிறோம். அதனால் பாதி அளவாக நீங்கள் வேக வச்சு முட்டையை பொரியல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதே மாதிரி கைவிடாமல் முட்டையை கிண்டிகிட்டே இருந்தால் 5 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகி நல்லா பொரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இதுவாகுதுன்னு. இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு பாதி அளவு வந்தோன்னு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெட்டி வச்ச ஆனியன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா ஆனியன் நல்லா பொரிஞ்சு வரும் எண்ணெயில் பட்டோன்னே. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்ச எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். இதில் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் இதில் முட்டைக்கோசு, பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சத்து உள்ள காய்கறி தான். என்கிட்ட இருக்கிறது கேரட்டு, பீன்ஸு ப்ளஸ் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் எக் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா முட்டைக்கோசு ப்ளஸ் பட்டாணியுமே சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும், ப்ளஸ் கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வரும். இது சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. நான் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே எதுவுமே இதில் சேர்க்கல, ப்ளைனாக சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கலந்த மிளகாத்தூள், நான் ஆச்சி ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆச்சி ஃப்ளேவர். கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் சாதம் வடிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து சாதம் வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி ரைஸு பார்த்தாங்கன்னே தெரியும். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிமதி ரைஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நீங்கள் நார்மல் அரிசியில் கொடுத்தாலே நல்லது தான். அந்தமாரி அரிசின்றதோட இந்தமாரி அரிசியில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து பெனிஃபிட் நல்லாயிருக்கும். எல்லாமே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக பொரித்து எடுத்து வச்ச முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் தூவி